Mind-blowing valor. பிகாஸ் அவங்க டே அண்ட் நைட் பார்க்காம எவ்ரிடே மார்னிங் ஈவினிங் மாற்றி மாற்றி கிளாஸஸ் போட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப எஃபோர்ட் எடுத்து அதுக்கு ஈக்குவலாக பேரண்ட் நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணி ரொம்ப எஃபோர்ட் எடுத்து வந்திருக்கிறோங்க. Do you think music learning is easy? Anyone can say? So if you want to play any song or beat any type of music, you need a tutor. Okay. So it will take minimum 2 to 3 months time. After that, you cannot able to find any one key by your own. Any one key by your own. Understand? So studies நீங்க பாக்குறீங்க, like 5 subjects are there, but music is like a rail track மாதிரி parallel move ஆகும். One side is knowledge, another side is skill. So நம்ம ரெண்டு சைடுமே கவர் பண்ணி கொண்டு சொல்லணும். It is very tough. அதுவும் இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல யாருமே மியூசிஷியன் இல்லாம வந்திருக்கிற பேரண்ட்ஸ் எத்தனை பேர் ஹேண்டில்ஸ் பண்ணுங்க. எப்பா உங்க பிள்ளைங்கள்லாம் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிருக்கிறாங்கன்னா யூ ஹேவ் டு ப்ரௌட். கண்டிப்பா நீங்க எல்லாம் ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். ஏன்னா மியூசிஷியன் இட் இஸ் நாட் இட் ஒன்லி டேலண்ட், இது ஜெனட்டிக்கா வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் அச்சீவ் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். ஸோ வி ஹேவ் டு வெயிட். சில பேருக்கு வந்துட்டு 1 வருஷத்துல வரலாம் அந்த ஸ்பார்க்கு, சில பேருக்கு 3 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 5 வருஷம் ஆகலாம். இப்போ ஆஸ் எ டீச்சரா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு சாங் நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு வந்துட்டு 2 மாசம் டைம் போகும். ஃப்ளூயண்டா வாசிச்சுட்டு he will get first mark, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி தந்துடுவாங்க பிள்ளைங்க. ஆஃப்டர் தட் அவங்களால எந்த சாங்குமே அவங்களால ஓனா ட்ரை பண்ண முடியாது. ஏதாவது go to யூடியூப் சேனல் ஆர் கூகுள், you need to find out some keys, இந்த மாதிரி தான் போகணும். நாம டெவலப் பண்றது எப்படின்னா பை லைக் லாங்குவேஜ் மாதிரி. இப்போ ஃபார் ஏ எப்படி இருக்கும், ஆல்பாபெட் பி எப்படி இருக்கும், சி எப்படி இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் அந்த சென்டென்ஸ் அவங்க எப்படி படிக்கிறாங்க, இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு மியூசிக்கல் லாங்குவேஜா கொண்டு போயிடும். ஸோ அந்த லாங்குவேஜை அவங்க ரீட் பண்றாங்க. ஒன் சைடு அவங்க ரீட் பண்றாங்க, அனதர் சைடு அவங்க ஸ்கில்லா கொண்டு வராங்க. இட் இஸ் வெரி டஃப். உண்மையிலேயே சொல்ல போனா இது ரொம்ப ஹார்டான விஷயம். இவ்வளவு பெரிய ஒரு ஆர்ட் அந்த குழந்தைங்க எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் கிளாப் பண்ணிக்கலாமா? ஸோ ஐ ரியலி ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஆல் த பேரண்ட்ஸ். Without you, it is not possible. ஓகேங்களா? இன்னொரு another 10 minutes சீஃப் கெஸ்ட் வந்துருவாரு. உங்களுடைய பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ.
இது கபிலனுடைய அத்தா. ஸோ உங்களை விட உங்க அத்தாவுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இல்ல அவருடைய கிராண்ட் சனுக்காக அவர் போட்டிருக்கிற எஃபர்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் லைஃப் ரொம்ப பெரிய பிக் டிஃபரன்ஸ் இருக்கு. நானெல்லாம் இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பா. ஸோ பிகாஸ் இஸ் வெரி ஸ்டைலிஷ் பிஹேவியர் ஆகட்டும், அவனுடைய ஆட்டிடியூட் ஆகட்டும். பட் இந்த அளவுக்கு நான் ஸ்கோர் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னா உண்மையிலேயே தாத்தாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. தாத்தாவுக்கு பிளஸிங் வாங்க, பிளஸிங் வாங்க தாத்தாவுக்கு. சாரி, என்னால சரியா வாய்ஸ் பேச முடியாது. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 3 months முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட். ஸோ அதுல 3 weeks வந்து ஃப்ராக்சர் ஆச்சு. ஸோ சம்டைம்ஸ் சரியா வாய்ஸ் பண்ண வராது. உங்களுக்கு புரியலன்னா சாரி. புரியுதுங்களா பேசுறது? ஓகே, தேங்க்யூ. நீங்க லைவ் லிங்க் ஓகே மார்க் ஷீட். So this program will be going to live on YouTube. Channel name is Mind Blowing Vellu. Okay. நம்ம பிள்ளைங்களை அந்த மியூசிக்ல ஒரு டிப்ளமா வரைக்கும் கொண்டு வரணும் சொல்லிட்டு. ஏன்னா நான் சிஎம்சில பாஸ்ட் 22 years நான் வந்துட்டு சிஎம்சில ட்ரைன் பண்ணிட்டு இருந்தேன். சிஎம்சில பியானோ அண்ட் கிளாசிக்கல் கிட்டார் டியூட்டரா இருந்தேன். ஸோ ஒரு 5 பேரை நான் வந்து டிப்ளமா வரைக்கும் பண்ண வச்சேன். ஏபிசிஎல் எல்டிசிஎல் லெவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி. அது வந்துட்டு வேர்ல்டு வைடு எங்க போனாலும் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேர்ல்டு வைட் வேல்யூ இருக்கு. ஸோ லைக் ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட வேல்யூ யூகே பிளஸ் யூஎஸ் ஆர்கனைசேஷனோட வேல்யூ. ஸோ அந்த மாதிரி நம்ம வெள்ளூர் மாவட்டத்திலிருந்து இங்க இருக்கிற பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணீங்கன்னா, அவங்க பிள்ளைங்களை சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் அதுக்கு ரெடியா இருக்கோம். ஓகேங்களா? பாஸ் ஆர் ஃபெயில், ஓகே, ஹையர்ஸ் லோவர்ஸ் லைஃப்ல வரவும் போகும். பாஸ் ஆர் ஃபெயில், மார்க் டசன்ட் மேட்டர். ஓகேங்களா? உங்க பிள்ளைங்க என்ன லேர்ன் பண்ணிருக்காங்க ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ். இந்த கிளாஸ் அவன் வந்தான் சார், அவன் எதுவுமே லேர்ன் பண்ணல சார், அவன் ப்ராக்டிஸே பண்ண மாட்டேன்ட்டான் சார். தேங்க்யூமா. அவன் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன்றான் சார். இந்த கம்ப்ளைண்ட் எல்லா பேரண்ட்டுமே எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா உங்களுக்கே தெரியாது, ஏதோ சைலண்டா ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி ஏதோ ஒரு மெட்டீரியல் அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மெட்டீரியல் அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு நாள் அது சடனா ஸ்பார்க் ஆகும். சின்ன ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் லைக் பிக் ஃபயரா மாறும். ஸோ அது வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேஷன்ஸா இருக்கணும். சார் என் பையன் 2 வருஷமா வரான் எதுவுமே வாசிக்கல, 3 வருஷமா வரான் எதுவுமே வாசிக்கல. சம்டைம் இட் வில் ஹேப்பன். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த மியூசிக்ல 2 கேட்டகரி இருக்கு. ஒன் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் பிட்ச், another one is ரிதம். ரிதம் அப்படின்றது தாளம் அப்படின்னு சொல்லுவோம். பிட்ச் அப்படின்றது ஸ்வரம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது பேரலல் ட்ராக். இது ரெண்டுமே சைமல்டேனியஸா நம்ம வந்து கொண்டு போனா மட்டும்தான் பிகம் a musician. ஓகேங்களா? மியூசிக் வாசிக்கிற ப்ரோக்ராம் இல்ல, ஜஸ்ட் YouTube channel name is Mind Blowing Vellu.
கௌஷிகா, ஸோ இந்த ஒரு சாங் ப்ளே பண்றதுக்கு எத்தனை நாள் ப்ராக்டிஸ் தேவைப்பட்டிருக்கும்? நம்ம அந்த குழந்தைகிட்டே கேட்கலாமா? கம் ஹியர், கம் ஹியர். ஸோ how many days you are practiced? Tell honestly. 2 to 3 weeks. 2 to 3 weeks. yeah, 2 to 3 weeks. She has completed all the fundamentals, and then which grade you are now? Third grade. She went first grade, second grade. Now she is doing third grade. So in the third grade அப்புறமா தான் playing skill டெவலப் ஆகும். Until then just knowledge மட்டும்தான் நம்ம லேர்ன் பண்ண முடியும். Because music it's like a language, like a maths, English, இந்த மாதிரி physics, இந்த மாதிரி கலோக்கியலா எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஸோ நம்ம வேல்யூ படிக்கணும், ஸ்ட்ரக்சரை படிக்கணும், மியூசிக்கல் டேர்ம்ஸை படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஆஃப்டர் தட் லெட்ஜர் லைன்ஸை படிக்கணும், லெஃப்ட் ஹேண்டை படிக்கணும், ரைட் ஹேண்டை படிக்கணும், ஃபிங்கரிங்ஸை படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எமது வேலூர் மாவட்டத்தின் முதல் மேயரும் சட்டமன்ற உறுப்பினருமான அப்பா அண்ணன் கார்த்திகேயன் அவர்களை வருக வருக என உங்கள் அனைவரின் சார்பிலும் எங்களின் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம். So now program going to be start. நம்ம ப்ரோக்ராம் தமிழ் தாய் வாழ்த்தோடு ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ளீஸ். மடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென அனைவருக்கும் எங்கள் லெஜண்ட் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் சார்பாக மாலை வணக்கம். இவ்வளவு ஷார்ட் டைம்ல நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த மார்க் ஷீட் ரிப்போர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்காக உங்களுடைய டைம்ஸ் எல்லாமே கொஞ்சம் இது பண்ணி, ஸோ எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் இதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ உங்கள் அனைவருக்குமே எங்கள் லெஜண்ட் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் சார்பாக உங்கள் எல்லாரும் மனமாற வரவேற்கிறோம். இந்த லெஜண்ட் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் வேலூர் மாநகரத்திலே
எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிற காரணம், முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ், நீங்கள் தான். ஸோ அதனால பெற்றோர் ஆகிய நீங்கள் தான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இல்லாமல், உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் உங்களுடைய சைல்டு இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறது ஸோ இம்பாசிபிள். ஸோ வி ஆர் ரியர்லி தேங்க்ஸ் டு ஆல் த பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், வெல் விஷஸ் and also chief guest too. So once again, thank you so much, all of you. Thank you. ஜஸ்ட் ஓரிரு வார்த்தைகள் நமது வேலூர் மாநகராட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அப்பா கார்த்திகேயன் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். நெஜல் இசை கல்லூரியை நடத்துகின்ற நம்முடைய சகோதரர்கள் நசீர் பாயுடைய சகோதர மகன்கள் சிக்கந்தர், முனீர் அவர்கள், திப்பு சுல்தான் 3 பேர் அனந்தமிங்க. அதே போல இந்த பகுதியுடைய பகுதி செயலாளர், முன்னாள் பேங்க் கோஆபரேட்டிவ் பேங்க் மேனேஜர் நம்முடைய சகோதரர் முன்னூர் பாசா அவர்களை, என்னோட கலந்து கொண்டிருக்கின்ற ஜெயகாந்தன் அவர்களை, இந்த பகுதியுடைய எங்களுடைய வட்டகத்தின் செயலாளர் நம்முடைய அப்பு என்ற தன்சாகர் அவர்களை, அந்தோனி அவர்களை, மற்றும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களை, அத்தனை பேரும் உங்களால் தெரிந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுகின்றேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஆண்டுதோறும் ஆரம்பத்தில் தொடக்க விழாவில் தொடர்ந்து ஆண்டுதோறும் என்னை அழைத்து தான் ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த உணர்வோடு தான் இங்கே வந்திருக்கிற பெற்றோர்கள், நம்ம கற்றெடுக்கிற குழந்தைகள் நல்ல நிலையிலே சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக தான் இசை கல்லூரியிலே சேர்த்திருக்கிறீர்கள். இசை கல்லூரி என்று சொன்னால் பெரிய லெவலில் வரலாம். ஏதோ இசைன்னா சாதாரணமாக இல்லை, இன்னைக்கு இசை இல்லாமல் வாழ முடியாது. அந்த நிலையில பாடகராக இருந்தாலும் சரி, இசையமைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய குழந்தைங்களுக்கு எந்த நிலையில ஒரு இன்வால்மெண்ட் இருக்குதோ அந்த நிலையில நம்ம குழந்தைங்களை வழிநடத்தினால் அவங்க எல்லா நிலையிலும் உயர்படுவார்கள். சில பேர் டாக்டர் ஆகுறாங்க, இன்ஜினியர் ஆகுறாங்க, அவங்க விருப்பத்துக்கு ஏற்றாமல் செய்கிறாங்க. நம்முடைய குழந்தைகளை எல்லா நிலையிலும் வர வேண்டும்காக தான் இசை கச்சேரியிலே, இசை கல்லூரியில் நீங்கள் சேர்த்து இங்கே ஏதோ குழந்தைங்களை சேர்த்துட்டனால பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில் வந்து உக்காந்துக்கிறீங்கன்னு சொன்னால் இதுதான் சிறப்பு. அந்த நிலையில் எனக்கு தெரிஞ்சவரை நான் கூட ஆடி திருவிழாவுக்கு பாடகரை கேட்குறோம், கிடைக்க மாட்டாங்க, எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறேன்றாங்க. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னே லட்சுமி சொல்லி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு தான் வந்தேன். எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, 25 பாடகர் போகிறாங்க தேவா கூட சேர்ந்து. சென்னையில் பின்னணி பாடகர் கிடைக்கல ஆடி திருவிழாவுக்கு 9ஆம் தேதி. அந்த அளவுக்கு ஒரு வாரண்ட் இருக்குது, வேல்யூ இருக்குது. பாடகர் எல்லா நிலையிலும் உயர. நானும் ஒரு 40 ஆண்டு காலம் மேலே இந்த துறையோடு சேர்ந்து நம்மளுடைய சவுண்ட் சர்வீஸ் வச்சுக்கிறதுனால இந்த மைக் செட்டு போகிறதுனால எனக்கு இதை பற்றி தெரியும். அதனால் அந்த நிலையில் வந்து இப்போ ரகுமானுக்குன்னா சாதாரணமாக இளையராஜாட்ட வேலை பார்த்துருந்தவர் தான். இன்னைக்கு அவர் நிலை எங்கேயோ இருக்குது. அதுபோல் இசையில் பார்த்து எங்கேயோ போயிடுவாங்க டக்குன்னு. ஒரு படத்துக்கு நல்லா இசையமைச்சாருன்னா எங்கேயோ போயிடுவாங்க. முதல்ல சாதாரணமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கேட்குறாங்க, பாடகர்கள்லாம் லட்சக்கணக்கில் கேட்குறாங்க. அந்த நிலையில் நம்முடைய குழந்தைங்க எல்லா நிலையிலையும் வந்தால் அவங்க என்ன வாசிக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்களோ, இல்லை பாடகத்தில் விருப்பப்பட்டால் அதில் சேர்த்து விட்டு நம்ம குழந்தைங்களை எல்லா நிலையிலும் நீங்கள் ஒழுத்துவதற்கு அது பெரிய நம்ம இன்னும் பாடகருக்கு பாட்டு கச்சேரியில் என்னென்ன பாட அப்படியெல்லாம் நிறைய பேர் திங்க் பண்ணுவோம். அது மாதிரிலாம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் உலகத்தில் நம்முடைய மாணவர் செல்வங்களை எல்லா நிலையிலும் உயர்த்துவதற்கு பெற்றோர்கள் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகள் எந்த நிலையில் பயணிக்கிறார்களோ அந்த நிலையில் பயணிக்கிறதுக்கு நம்ம ஒத்துழைக்க வேண்டும். சில பேர்லாம் +2 படிக்க மாட்டான், மார்க்கே வாங்க மாட்டான், அவனை ஏ குரூப்பு சேர்க்குன்னு சொல்லுவாங்க. 250 வாங்கி 300 மார்க்குள்ளே இருப்பான். சி குரூப்பே சீட்டு தரமாட்டேன்னு பேரண்ட்ஸுங்க என் பையன் படிப்பான் கொடுக்கணும். அது ஏன்னா பெத்த தாய்க்கு அதான் ஒரு சந்தோஷம் பெற்றோருக்கு.
அந்த நிலையில நம்முடைய மாணவ செல்வங்கள் எல்லா நிலையிலும் உயர வேண்டும். இந்த தமிழக அரசு நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, ஏழைகளுக்கெல்லாம் என்னென்னலாம் முதலமைச்சர் செய்தாலும் பத்திரிகையில் அனைத்து தொலைக்காட்சியில் கல்விக்கு தான் முக்கியத்துவம். இந்த அரசை பொறுத்தவரை கல்விக்கு சுகாதாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றுகின்ற ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் 4 ஆண்டுக்கு மேலே. அதை எல்லா நிலையிலும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அரசாங்க பள்ளி தனியாருக்கு இணையாக அரசாங்க பள்ளி இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் நிதிகளை அதிகமாக ஒதுக்கி தந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றி மனிதனுக்கு 2 கண். நம்ம முதலமைச்சரை பொறுத்தவரை ஒரு கண் சுகாதாரம், ஒரு கண் கல்விக்கு என்று பணியாற்றுகின்ற ஒரு முதலமைச்சரை கற்பிக்கணும். அதனால தான் வேலூர் மாநகரத்தில் கூட தொடர்ந்து நம்முடைய அடுக்குமுறை ஆஸ்பத்திரி போனது. நம்முடைய வேலூர் பெண்ணன் ஆஸ்பத்திரி அந்த காலத்துல இருந்து திருவண்ணாமலேருந்து, அரக்கோணத்துலேருந்து, திருப்பத்தூர்லேருந்து இங்கே தான் வருவாங்க உடம்பு சரியில்லை. அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படி ஒரு மாதிரி அடுக்குமுறை போனோம் பாழ்ந்துவிட்டது. நான் 16 சட்டமன்ற பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து தொடர்ந்து பேசினேன். எதிர்கட்சியில இருந்து நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நம்முடைய முதலமைச்சர் நம் சட்டமன்றத்தில் அவரிடத்துல எடுத்து சொன்ன உடனே நம்முடைய சிறுபான்மைத்துறை மசாலத்தில் கூப்பிட்டு காத்தி சொல்வதை பார்த்து செய்யுங்கள் என்று சொன்னார். அந்த நிலையில் தான் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 60 கோடிக்கு ஒதுங்கினா, அப்புறம் 75 கோடியாக 100 ஜியோ வரும்போது 198 கோடியாக வந்து கட்டடத்துக்கு வந்து 150 கோடி, 48 கோடி மிஷினரிக்கு வந்து அதிகாரத்திற்கு போன மாதம் 25 திறந்து வைத்தார் என்று சொன்னால் எல்லா நிலையும் நம்ம தமிழ்நாடு மக்கள் உயர வேண்டும்னா அந்த ஹாஸ்பிட்டல் தனியாருக்கு இணையான்னு சொல்லுவாங்க. அது தனியாருக்கு இணையானே சொல்ல முடியாதுன்னு நம்முடைய நிறைய சம்பத்தாளர்கள் நாங்கள் பார்த்து பேசும்போது சொன்னார். நாங்கள் இணையான்னு சொல்லுவோம், அது மாதிரி கிடையாது, அதோட ஒரு படி மேலே இருந்து சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னார். அது மாதிரி நம்முடைய வேலூர் கொண்ட தமிழ்நாடு முழுக்க அந்த மாதிரி நடந்து கொண்டு வருது. சென்னையிலையும் சரி எல்லா ஊர்லேயும் நடத்துகிறார் நம்முடைய முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இல்லையா, அதை செய்து கொண்டு இருக்கிறார். மாணவ செல்வங்களை எல்லா நிலையிலும் உயர வேண்டும் பாடுபடுகிறார். சுகாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அரசாங்கத்தின் சார்பில் மாணவ செல்வங்கள் வேலை வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறார். தனியார் துறை இண்டஸ்ட்ரியை ஜப்பான் நாட்டுக்கு சென்றாலும், அமெரிக்கா நாட்டுக்கு சென்றாலும், துபாய் நாட்டுக்கு சென்றாலும் தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரி தொடங்குங்க என்று சொல்லுகிறார். உயர்கல்வி மாணவ செல்வங்கள் போக வேண்டும். அது மாதிரி வேலை வாய்ப்பை தருவதற்கு எல்லா நிலையிலும் முயற்சி எடுத்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார். இங்கே வந்திருக்கிற இசையமைப்பாளர்கள் நம்முடைய குழந்தைங்களாம் வருங்காலத்தில் நல்ல பெரிய இசையமைப்பாளராக வர வேண்டும் என்று வாழ்த்ததில் உள்ளபடியே நம்முடைய தம்பிமார்கள் என்னை அழைத்ததுக்கு, உள்ளபடியே உங்களெல்லாம் பார்த்ததுக்கு, பெற்றோர்களை பார்த்தது உள்ளபடியே மகிழ்ச்சி தருகிறது. எல்லா நிலையிலும் உயர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Take few minutes to speak about our MLA. அன்புள்ள சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, வெறும் வேலூர் நகராட்சியாய் இருந்த எங்கள் ஊர் உம்முடைய வருகையால் மாநகராட்சி எனும் அந்தஸ்து பெற்றது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் செல்லப்பிள்ளையாய் அவர்களின் ஆசி பெற்று வேலூர் மாநகராட்சியின் முதல் மேயராக தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் செங்கோல் பெற்று வேலூர் மாநகராட்சியின் முதல் மேயராக அமர்ந்து சரித்திரம் படைத்தீர்கள். உமது வருகைக்கு பின் திமுகவின் கழக கொடி வானளவு உயர்ந்து நிற்கிறது. இனி வேலூர் மாநகராட்சி திமுகவின் கோட்டை என்பதை ஒவ்வொருவர் மனதிலும் பதிய வைத்தீர்கள். இனி நிரந்தரமாக வேலூர் திமுகவின் கோட்டையாக மாற்றிவிட்டீர்கள். இது உம்மால் மட்டுமே சாத்தியம். வேலை வாய்ப்பு பெற்ற எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பினை பெற்று தந்து அவர்களின் மனங்களை குளிரச் செய்து அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றினீர்கள். கொடி காத்த குமரன் தன் உயிர் பிரியும் நேரத்திலும் நம் இந்திய திருநாட்டின் தேசிய கொடியை கீழே விழா வண்ணம் காத்தது போல் திமுக எனும் கழக கொடியை தன்னுடைய உயிரினும் மேலாக கருதி நங்கூரமாய் வேலூர் மாநகரில் நட்டு வைத்தீர்கள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்பதை போல் யாராக இருந்தாலும், எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும், ஏழை எளியோரிடத்தில் மிகவும் பரிவு மற்றும் பாசத்துடன் நடந்து மக்களின் மனங்களை வென்று வேலூர் மாநகரின் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனீர்கள். கஷ்டம் என்று யார் உம்மிடத்தில் முறையிட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றினீர்கள். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை போல் நீர் காலடி வைத்த எல்லா இடங்களிலும் உன் புகழ் வானளவு உயர்ந்து கொண்டே செல்கிறது. அதனால் தானோ என்னமோ தேநீர் கடை திறப்பு விழா முதல் நகை கடை திறப்பு விழா வரை எல்லோருமே உன் வருகைக்காகவும் உமது கைகளால் திறப்பு விழா நடத்திட காத்து கொண்டிருக்கின்றனர். உன் கைகளால் திறந்து வைத்த எந்த துறையும் என்றென்றும் துவண்டு போனதில்லை. கூறுவாரப்படாமல் அடைப்பட்டு இருந்த கால்வாய்கள் சிரமப்பட்டு கொண்டிருந்த மக்களின் வேதனையை அறிந்து புதிய கால்வாய்களை நகரமெங்கிலும் கட்டி கொடுத்த உத்தமரே, இதோ இப்பொழுதும் பாதசாரிகளின் கஷ்டங்களை உணர்ந்து ஊரெங்கும் தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை அமைத்து கொடுத்தீர்கள்.
வெயிலில் நின்று அல்லல்பட்டு பேருந்திற்காக காத்திருக்கும் பாதசாரிகளின் வசதிக்காக ஆங்காங்கே தன்னுடைய சுயநிதியில் இருந்து பேருந்து நிறுத்தங்களை அரண்மனையைப் போல அமைத்து கொடுத்தீர்கள். மேலும் ஆங்காங்கே அங்கன்வாடி மையங்கள் அமைத்து மாணவர்கள் சிரமமின்றி பயில காலை சிற்றுண்டியும் அமைத்து கொடுத்த வள்ளல் நீர். ஒவ்வொரு முறை சட்டமன்றம் செல்லும் போதும் வேலூர் மக்களின் நலனுக்காக அயராது உழைத்து பற்பல இன்னல்களை சந்தித்து வேலூர் மாநகர ஏழை எளிய மக்களின் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு அதிநவீன வசதியுடன் கூடிய அரசு பெண்ட்லண்ட் பொது மருத்துவமனையை மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த நாயகரே, நீவீர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நீர் கால்பதித்த எல்லா துறையிலும் மனிதாபிமானம் தெரிகிறது. இதில் நான் சொல்லியது சிலது மட்டுமே, இன்னும் சொல்லாதது பற்பல இருக்கின்றன. அதை சொல்ல வேண்டும் என்றால் நாளொன்று போதாது. நீவீர் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆரோக்கியத்துடன் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்திட உங்கள் அனைவரின் சார்பிலும் நான் மற்றும் எனது தம்பிகள், உடன் பணியாளர்கள், குடும்பத்தார்கள் சார்பிலும் உம்மை வாழ்த்த வயதில்லாமல் வணங்குகிறேன் அப்பா. மேலும் இசையில் மீது அதிக ஆர்வமும் நாட்டமும் நீர் எங்கள் அழைப்பை ஏற்று வந்தமைக்கு நன்றி கூறுகிறேன். தெரியல என்ன போகுது இந்த நிகழ்ச்சியில பாவம் அவன் வந்தது இசைக்கு போகுது. நீங்களும் இதெல்லாம் நம்ம வேலை பண்றோம், கொடுத்த பதவிக்கு வேலை செய்யணும், அதுக்காக வேலை பண்றோம். மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? ஏழை எளிய மக்களுக்காக, அது சொல்லணும் இல்லைங்களா? அது நீங்க எதனா தப்பா நினைச்சுக்க போறீங்க. எங்களெல்லாம் இசை கூப்பிட்டு இவர் எம்எல்ஏ பத்தி போயிருந்தாங்க. எல்லாரும் வாழங்க என்று வாழ்த்தி நல்லா நம்ம குழந்தைங்க எல்லா நிலையிலும் உயர வேண்டும் என்று என்னால் நான் வணங்குகின்ற கருமாறு என்று துணையாக இருக்கு என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்க போறீங்க. Dinesh, all the staffs have to become here. All the staffs, come here. Okay. We'll start the certificate distribution. Akhilendra for piano. Come fast. Clap. Kabilan Akash for piano.
Hritik for piano. Dashwin for piano. Shahul Hamid for piano. Shahul Hamid. Heshmita Varshini for acoustic guitar. Roshan Krishna for drums. Chinmayi for piano. Sadvik for piano. Prithvi Raj for acoustic guitar. Raj. Raj. Monishka for piano. Kadir Aragan. Sadvik. Monishka Shanti for piano. Chittesh for drums. Pragati for piano. Dinesh for violin. Devadarshan Badrinath for piano. Abhishek for drums. Jashwant Bafna for piano. Jaswant Bafna. Monica Balasubramaniam for vocals. Jai Krish for piano. Lochan Justin. Lochan Justin. Lochan Justin. Next in order, Sanjeev Totta. Kaushika Shri. Kaushika Shri for violin. Dheeraj. Kavin. Nishanti.
Anderson. Alan Anderson, pass with distinction mark, 90. Then Priyank Steve, pass with distinction mark, 90 out of 100. In vocals, Maithili got 90 out of 100, first mark. Thank you so much. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்தமைக்கு அப்பா கார்த்திகேயன் எம்எல்ஏ அவர்களை எங்களது சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அப்பா. மோனிகா பாலசுப்ரமணியம் MBBS. என் டாக்டர் மோனிகா பாலசுப்ரமணியம். அவளுக்கு வந்து சிங்கர் ஆகணும் தான் ரொம்ப ஆசை. டான்ஸிங்கும் நல்லா பண்ணுவா, எல்லா டைப் ஆஃப் டான்ஸிங்கும் நல்லா பண்ணுவா. இருந்தாலும் வீட்டில் அவங்க அப்பா வந்து மெடிசன் பண்ணி தான் ஆகணும், ப்ரெஷர் தான். அதனால அவருக்கு தெரியாம தான் நான் கிளாஸ் அனுப்பிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அவங்க அப்பாவுக்கு. ஆனா வந்துட்டு இருக்கான். இப்போ இன்ஸ்டியூட்ல போயிட்டு அங்கிருந்து இன்னைக்கு 2 o'clock கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு எமர்ஜென்சியா வந்து உடனே கிளம்ப போகிறேன். அவளோட இன்ட்ரெஸ்ட் என்னால எவ்வளவு மேக்ஸிமம் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டு இருக்கேன். அவள் சக்சஸ்ஃபுல்லா வரும்போது அவங்க அப்பாட்ட சொல்லிடலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் என்னால அவாய்ட் பண்ண முடியல. அதனால நான் ஆஸ் அ பேரண்டா அவளுக்கு நல்லா ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். எஜுகேஷன்லயும் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கேன். அவளும் என்ன நல்லா கோஆபரேட் பண்றா எல்லா விஷயத்துலயும். தேங்க்யூ. தேங்க்யூ. பிரியாங்க் ஸ்டீவ் அவங்க பேரண்ட்ஸ் கமெண்ட். குட் ஈவினிங் எவ்ரிவன். இந்த எங்கள் பையனை இவ்வளோ டிஸ்டிங்ஷன் எடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 1 month 2 weeksக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு முன்னாடி சார் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிறான், கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் ரொம்ப நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். நீ பண்ணுற வரைக்கும் பண்ணுடா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவேன். அவன் எப்படி டிஸ்டிங்ஷன் எனக்கு தெரியல. அவனுக்கு கேட்டதுக்கு அவன் சொன்னான், அம்மா எனக்கு எப்படி பண்ண எனக்கு தெரியலாமா, ஆனால் என் மைண்ட் ஃபுல்லாக டிஸ்டிங்ஷன் எடுக்கணும் அப்படின்னு தான் மைண்டில் இருந்துச்சு. ஆனால் நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் அந்த டைமில். மற்ற டைமில் எப்படி எனக்கு ரொம்ப மிஸ்டேக்லாம் நிறைய வந்துச்சு. சாரும் நிறைய சொல்லுவார். நான் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் மைண்டு கொண்டு வந்தேன் அந்த டைமுக்கு. அப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பயிற்சியை அளித்த முனீர் சாருக்கும் மற்ற பயிற்சியாளர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைமில் என் பையன் இன்னும் மேன்மேலும் வளர உடைய பிளெஸிங்ஸ் எல்லாருமே தேவை. இன்னும் 8th grade முடிச்சு இன்னும் பெரிய மியூசிஷியன் ஆகணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை. தேங்க்யூ. ஜெய் கிரிஷ் பேரண்ட்ஸ். Good evening everyone to present here. I am very much thankful to the trainers. என்னோட son 2 years train பண்ணிட்டு இருக்காங்க. Actually I don't know how he get the marks. I really want to appreciate all the trainers. Without your support my son did not get this mark. I thank you so much for all your support and trainers. Thank you sir. Any parents wants to talk anything about music or something else? Roshan Krishna parents. Thank you so much. Good evening everyone. என் பையன் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுவானே நான் ஃபஸ்ட்டு நினைக்கல. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்துச்சு, நான் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தேன். பட் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு ஒரு சேர் கிடச்சா கூட அதில் ட்ரம்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மாவே மோல் அடிச்சிட்டு இருப்பான். நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணிப்பான், அவனே அடிப்பான். அந்த மாதிரிலாம் சின்ன வயசுலேருந்தே அந்த ஹேபிட் இருந்தது. பட் எங்களோட சுச்சுவேஷன் கரெக்டான ஸ்கூல் அமையாததுனால எங்களால் அவனை க்ரோ பண்ண முடியல. பட் லாஸ்ட் 1 year பிஃபோர் தான் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் மூலயமா சாரோட வந்தது. அதனால் கூட்டிகிட்டு வந்து சேர்த்து விட்டோம். பட் பரவாயில்ல, அவனோட நாலேஜுக்கு லாஸ்ட் இயர் 12th என்னால் அவனோட ஃபுல்லாக ஃபோர்ஸ் பண்ண முடியல. ஸ்டடீஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக.
இதுக்கப்புறம் இன்னும் நல்லா பண்ணணும்னு என்னோட ஆசை. அது அவர் என்ன பண்ணுவாருன்றது எனக்கும் தெரியல. பட் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது இன்னும் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணானா நல்லாயிருக்கும். ப்ளஸ் முனீர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அவர் ரொம்ப அவனை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. ஸ்டடீஸும் இருக்கட்டும் மேம், ப்ளஸ் இதுவும் பண்ணட்டும். அவனுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல, நீங்கள் ஏன் இப்போ ஸ்டடீஸ் மட்டுமே பண்ணுறீங்க, இதையும் பண்ணட்டும், அவனுக்கு இன்ட்ரெஸ்டான பர்சன் தானே அப்படின்ட்டு அவர் மோட்டிவேட் பண்ணார். அதனால அவனும் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் பண்ணிட்டான். பட் ரொம்ப சந்தோஷம். பாஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் லெவல்லலாம் நானும் டிஸ்டிங்ஷன் எடுக்கணும் என் பையன் அப்படின்றது எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. அதுவும் பண்ணான்னா இன்னும் எனக்கு இதை விட பெரிய ஹாப்பி வேறு எதுவுமே கிடையாது எனக்கு. தேங்க்யூ எவ்ரி ஒன். எல்லாருக்கும் வணக்கம். என் பையன் சாத்விக் வந்து ஆக்சுவலி ரொம்ப சைல்டிஷாக இருப்பான். சைல்டிஷாக ரொம்ப பிஹேவ் பண்ணுவான். அவன் கிளாஸ்க்கு ரெகுலராக கூட்டிகிட்டு வந்து விடுவேன். பட் ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். எக்ஸாமுக்கு 2 வீக்ஸ் முன்னாடி அவனால் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண முடியல, கிளாஸ்க்கும் வர முடியல பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சுச்சுவேஷன். Still, yes, because of Munir sir's constant encouragement, he was able to complete the exam properly and he could get good marks. I am so much thankful to all the tutors and for the Legend School. Thank you, ma'am. Good evening, everyone. First of all, I would like to thank Sikinder sir because he is the founder of this Legend Schools. And இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறது. ஸோ இந்த ஸ்கூல் நடத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ சின்ன பசங்களை மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு மியூசிக் சொல்லி கொடுக்கறது வந்து ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம வெள்ளூரில் யாருமே எடுக்கல. ஸோ சென்னையில் இருக்குது, மற்ற டிஸ்ட்ரிக்ஸில், மற்ற பெரிய லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. வெள்ளூரில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது வந்து ரியலி ரொம்ப பெருமையாக இருக்குது நமக்கு எல்லாருக்குமே. ஸோ என் பையன் கதிரழகன் இந்த வாட்டி வந்து பாஸ் பண்ணிட்டாப்புல. ஸோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு முனீர் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தினேஷ். ஸோ ரெண்டாவது ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் என் பையன் ஃபெயில் ஆகிட்டான். ஸோ யாரும் டிஸ்கரேஜ் ஆகலை. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்க தான் வந்து பசங்களை வந்து என்கரேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நான் கோர்ஸை ஸ்டாப் பண்ணல. ஸோ நாமளுமே சின்ன வயசில் ஃபெயில் ஆகிருப்போம், அடுத்த அட்டெம்ப்டில் பாஸ் ஆகிருப்போம், அடுத்து நெக்ஸ்ட் லெவலில் போவோம். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்க மோட்டிவேட் பண்ண தான் அவங்க டெவலப்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீயாக பழக விட்டிங்கன்னா ஸ்கூலில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக டெவலப் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இந்த ஸ்கூலுக்கு கொடுங்க. ஸோ உங்கள் பசங்களாம் நல்ல டெவலப்மெண்ட் ஆவாங்க. தட் இஸ் மை விஷ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். Monishka Sudhagar, parent. Hi all, good evening. Actually, I am happy and delighted to have such wonderful musicians, as well as especially I have to thank Shikandar sir and Rosie ma'am and Munir sir. Without them, we can't come such. Actually, we come from VIT, so it's too long to come here. But actually, one point we thought, okay, we can give up. So, but Shikandar sir said, no, you have to come. So, without him, we can't do it. And இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. We are so happy to have you. Thank you so much. மேம் புரியலன்னு நினைக்கிறேன். எல்லாமே இங்கிலீஷில் பேசுனீங்க. ஜஸ்ட் ஃபன் மேம். தேங்க்யூ. ஜஸ்ட் இன்னொரு விஷயம் மேடம், நம்ம ஸ்கூலில் லேர்ன் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு விளையாடிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் பால் அடிப்பட்டு கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ 1 மந்த் பிஃபோர். பட் ஆனால் அவங்க மம்மி வந்து சொன்னாங்க, சார் இவனால் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவனுக்கு வந்து அவனால் முடியுன்றதுக்காக
அவங்ககிட்ட நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க மேடம் அவனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வர வச்சு ஸோ ட்ரெயின் பண்ணி ஸோ அவனும் இன்றைக்கி இந்த எக்ஸாமில் டிஸ்டிங்ஷன் எடுத்திருக்கிறான். ஸோ இந்த வருஷம் பேரண்ட்ஸ் கம் டு ஸ்டேஜ். தேவதர்ஷன். குட் ஈவினிங் டு ஆல். என்னோட பையன் தேவதர்ஷன், என் 8th வேலவாளில் படிக்கிறான். ஆக்சுவலி வந்து பாஸ் பண்ணிட நிறைய அப்டக்கல்ஸ் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல எங்களால். பட் ஏப்ரல் மே ஜூனில் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து ஏப்ரலில் மிட்லேயே வந்துட்டு அவனுக்கு கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ ஏப்ரல் ஃபுல்லாக வரல, மே ஃபுல்லாக வரல, ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கு தான் சாட்டர்டே வந்து நின்னோம். பட் என்னால் முடியுமான்னு தெரியல. பட் லெட்டஸ்ட் ட்ரை அப்படின்ற மாதிரி தான் போச்சு. சார் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் அனுப்புங்கன்னாங்க. பட் ஜூன் மந்த் ஃபுல்லாகவே டெய்லி ஹி கேம் ஃபார் த கிளாஸ் அண்ட் அட் லாஸ்ட் ஹி காட் 76. ஸோ மெரிட்டில் பாஸ் ஆகிட்டான். ஸோ grade 2 பாஸ் ஆகிட்டாரு. ஸோ எவ்ரி 6 months ஒரு எக்ஸாம் அனுப்புனா மேபி பிஃபோர் 10th பிஃபோர் 12th வந்து நாங்கள் grade 8 முடிச்சிடலான்னு நினைக்கிறோம். பட் ஏன்னா 11th 12th போது கண்டிப்பாக ஹாஸ்டலில் போடணும். ஸோ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி இருக்குது. பட் நம்ம 1 yearக்கு ஒரு எக்ஸாம்ன்றதுனால அன்ஃபார்ச்சுனேட்டாக இட் வில் டேக் லாங் டைம். ஸோ grade 8 முடிக்கிறதுக்கு எப்படி ஆகும் தெரியல, பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. நாட் லைக் ஏ ஸ்கூல் சப்ஜெக்ட். ஸ்கூல் சப்ஜெக்டில் நீங்கள் 35 மார்க்ஸ் எடுத்தால் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் மியூசிக்கில் மினிமம் நீங்கள் வந்து 60 எடுத்தால் தான் பாஸ். 50 எடுத்திருந்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். உங்கள் பையன் half ஆஃப் த சி வந்துட்டு கிராஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இட்ஸ் நாட் ஃபெயில் மார்க். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இட்ஸ் லைக் ஏ பேரலல் ட்ராக். ஸோ ரெண்டுமே ட்ராக் பண்ணும். ஸோ எனிபடி வாண்ட்ஸ் டு டாக் எனிதிங் about Monica, Nishanti, Maithili? How do you feel your exam? How did you do? குட் ஈவினிங் டு ஆல். தீரஜ் வந்து நியர்லி 50 kilometers ஸ்கூலுக்கு போயிட்டு அப் அண்ட் டவுன் பண்ணுறான். அவனுக்கு கிளாஸ் டைமே இருக்காது. ஆனால் அவங்க பாட்டி தான் மெயினாக எல்லா எஃபோர்ட்டும் போடுறது. மார்னிங் 4 o'clock எழுப்புவாங்க. இந்த லாஸ்ட் 1 monthலேருந்து அவங்க தான் எஃபோர்ட் எடுத்து பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவன் இன்ட்ரெஸ்ட் காமிப்பான். கொஞ்சம் செல்லம்னால சரியாக பண்ண மாட்டான். ஆனால் அவனுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு எனக்கு டிஸ்டிங்ஷன் வரும்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தான். லாஸ்ட் 3 days சரியாக பண்ணவே இல்லை. ஆனால் வரும்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறான். இப்போது 85 marks வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் டிஸ்டிங்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். ஆனால் எஃபோர்ட் போடுவான். கொஞ்சம் ரொம்ப டாக்கட்டிவ் அண்ட் சைல்டிஷ் பிஹேவியர் இருக்குவான் அதிகம். செகண்ட் சார், ஃபஸ்ட்டு நாங்கள் என் பையனுக்காக ஸ்கூல் தேடிட்டு இருக்கும்போது மியூசிக் ஸ்கூல் நான் சேர்த்து விடணும்னு தேடும்போது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு சொன்னார் இல்லைங்களா. அவங்க வந்து சிவராமன் அண்ணா சிஎம்சியில் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க வந்து இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, அம்மா நீ ஏமா அவ்வளோ கஷ்டப்படுற, என்னோட ஃப்ரெண்டே இருக்காங்க, நல்ல ஸ்கூல் நடத்துகிறாங்க, நீ அங்கே போய் பாரு ஃபஸ்ட்டு, பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா நீ ரோஷனை சேர்த்து விடு அப்படின்னு அவர் தான் சொன்னார். இந்த இடத்துல சிவராமன் அண்ணாக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அவருக்கு இங்கே இருந்ததானா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா என்னை விட அவர் தான் ரோஷனை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரே, அந்த அண்ணா தான். இந்த இடத்துல அவருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி நன்றி மறக்காம அவங்க அதை ஞாபகப்படுத்தினாங்க பாருங்க, அதுக்காகவே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ கம் எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் மோனிகா பாலசுப்ரமணியன், ஒரு MBBS ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி 10th படிக்கும் போது நான் வந்து BA தமிழ் லிட்ரேச்சர் எடுத்துகிட்டு மியூசிக் சைட் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். ஆனால் we know ஜென்ரல் பேரண்ட்ஸோட கம்பல்ஷனால் MBBS எடுத்து இப்போது இங்கே இருக்கேன். ஆனால் இருந்தாலும் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து என்னோடய பேஷனுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. அம்மா சொன்ன மாதிரி தான், அப்பாவுக்கு வந்து நான் இங்கே வர்றது தெரியாது, இப்போ இங்கே இருக்கிறதும் தெரியாது. ஆனால் லிட்டரலி எங்கள் அப்பா இப்போ நான் அங்கே ஹாஸ்டலில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு.
என்னோட அம்மா வந்து என்னோட பேஷனுக்கு பேக் போன்னு நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. அண்ட் நெக்ஸ்ட் சிக்கந்தர் சார், ஆக்சுவலி அவர் என்னோட இன்னொரு அப்பான்னு தான் நான் சொல்லுவேன். ஐ யூஸ் டு கால் ஹிம் நானா. ஏன்னா நான் இங்கே வந்து அவ்வளோ அட்டாச்ட், இங்கே ரொம்ப என்ன சொல்கிறேன், நான் கிட்டத்தட்ட இங்கே ஜாயின் பண்ணி 1 இயர் தான் சார், 1 இயர் தான் நான் இங்கே ஜாயின் பண்ணி ஆகுது. ஆனால் அவ்வளோ க்ளோஸ். சாருக்குமே தெரியும் நான் இங்கே எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு சொல்லிட்டு. லைக் ஐ யூஸ் டு டெல் ஹிம் தட் அவர் வந்து he is my keys of my piano and he is the strings of my guitar. I used to mention him like that. நான் அவர் என்னோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சே சார் கண்டுபிடிச்சிருவாரு. நான் ஹாப்பியாக இருக்கேன்னா சேடாக இருக்கேன்னா, ஏதாச்சும் ஒரு நோட் பிடிக்க முடியல, ஏதாச்சும் டியூன் வரல, டல்லானேன்னா உடனே யூ கேன் டியர், உன்னால் முடியும் பாடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு வார்ம் ஹக் கொடுத்து உன்னால் முடியும்மா நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை எப்போவுமே பூஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். அண்ட் முனீஷ் சார், முனீஷ் சார் வந்து லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். அவருமே அப்படிதான், அம்மா பண்ணுமா ஈஸியாக உன்னால் முடியும்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக கொண்டு போவார். அண்ட் டிப்பு சார், அவர் வந்து எங்கள் ப்ரோசோனில் இருக்க சார், அவர் செம்ம ஜாலி ஃப்ரெண்ட்லி டைப். அண்ட் நிஷாந்தி, அவர் என்னோட ஷேடோ ஆக்சுவலி. லைக் இன்னைக்கு கூட நாங்கள் 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போடணும்னு எங்களுக்கு தெரியாது, சண்டை போட்டுட்டு இருக்கா ஏன் என்ன மாதிரியே போட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. நிறைய விஷயத்தில் அவளும் என்னை சப்போர்ட் பண்ணுவான். முனி முடியும், நான் எப்போயாச்சும் நோட் வரலன்னு ரொம்ப டல்லாயிட்டா கூட நான் சொல்லித்தரேன் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எனக்கு டீச் பண்ணுவாள். லைக் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் எனக்கு இந்த ஸ்கூல் கிடைச்சது. அதை நான் எப்பவுமே ஹோல்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார். லைக் 8th grade முடிச்சு எப்பவுமே லைக் என்னோட டெபியூட் வந்து லெஜண்ட் மியூசிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் சார் ஆக்சுவலி அவர் வந்து ஆக்சுவலி ஐயா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அவருமே செம்ம ஜாலி. எனக்கு ஹேண்டில் பண்ணுற ஸ்டாஃப் கிடையாது. ஸ்டில் அவர் வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா அவர்கிட்ட சொல்லுவேன். எனக்கு பியானோவும் ரொம்ப பிடிக்கும். நான் போயிட்டு கூகுள் பார்த்து ஏதாவது பியானோ வாசிக்க ட்ரை பண்ணும்போது அவர் தான் வந்து கரெக்ஷன் சொல்லுவார், இங்கே இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் லெஜண்ட் ஸ்கூல் அப்படிங்கிற வேர்ட் நான் ஒரு வேர்டில் சொல்லணும், லாட் ஆஃப் மெமரிஸ் அண்ட் லவ் அப்படி தான் நான் மென்ஷன் பண்ணணும். ரோசி தீதி ஆக்சுவலி ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க அவங்க எனக்கு. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி டைப், குட் டீச்சர் ஆல்சோ. அண்ட் பிருத்விராஜ் என் தம்பி, அக்கா வாக்கா பண்ணுக்கா உன்னால் முடியும்க்கா அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணவங்க இவங்க எல்லாருமே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், டான்ஸ் ஸ்கூல் நான் டான்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். மாஸ்டர் இன்னைக்கு வரல, பட் ஐ தேங்க் ஹிம் ஆல்சோ. மணி மாஸ்டர் லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கும் இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான், எல்லாம் பேசிட்டேன். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர். நீங்கள் என்ன அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளி அடுத்த வருஷம் இதை விட 1 மடங்கு அதிகமாக இருக்குமாறு நான் நம்புகிறேன். எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். என்னுடைய அப்பா எனக்கு 40 வருஷம் பழக்கம், பழைய நண்பர். அவரால் பேச முடியல. எங்கள் அப்பாவுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். எங்கள் அப்பா பஸ் ஸ்டாண்டில் இருந்த காலத்துலேருந்து. ஸோ அவர் தான் ரொம்ப எஃபர்ட் எடுத்து அந்த கதிரழகன் அப்படின்ற ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டு ரொம்ப எஃபர்ட் எடுப்பார். அவரை கூப்பிட்டு வந்துட்டு அவன் முடிக்கிற வரைக்கும் உட்காந்துட்டு. ஆனால் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் செட்டே ஆகாது, வெறும் சண்டை போட்டுனே இருப்பான். நீ ஏன் என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வரான் பாருங்க, அவன் தான் சிரிச்சுனே வரான் பாருங்க. ஆனால் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து அவங்க தாத்தா, உண்மையிலே அவருக்கு நம்ம எல்லா சார்பாகவும் ஒரு பாராட்டு கொடுக்கலாம் கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் எத்தனை பேருக்கு கிடைப்பாங்க அப்படின்றது தெரியல.
நான் ரொம்ப ரேராக தான் கதிரழகனுடைய அப்பாவை கூட பார்ப்பேன், ஆனால் அவருடைய தாத்தாவை தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் ஃபைனலி ஹி டன் நைஸ்லி குட். ஜஸ்ட் எனிபடி? மைதிலி? Good evening, everyone. It's my honor and privilege to be a part of Legend School of Music and Dance. It's been six months, only 6 months. I joined here. I got my distinction. I'm very much grateful to my sir, Shikanda sir. He's my teacher. At the last moment, I learned 2 songs. It is not about my potential, what I have learned. It is his experience and potential, what he taught to me. I was very upset at the last moment. The 2 songs I didn't practice at all. Really, I didn't memorize the lyrics too. And I'm working as a teacher in Pincushion Montessori International School. I don't have time at all. Being a teacher, you know, we go to school and come back. We don't have that much of time, but it's my passion. I want to be a singer. From my childhood I'm singing, but I didn't go for any kind of music school, and this school inspired me a lot, and this school is a heaven for me, and the people who are here, they are such a great humans I never seen in my life. Shikanda sir, Muni sir, Tipu Macha, Rosie, everyone, and then my co-vocal sisters, Nishanti, Monica, everyone are part of my life. They are my family, and I, of course, Dinesh sir, Samadhanam akka. I contacted her and Tipu. Still I remember I called Tipu as sir. He used to comment, you call me sir. Now I call him Tipu. That's all. This is what the bond we maintain here. Everything what we have learned and we are learning is a journey for us. Still learning. There is no end for learning in all. And practice is must. Practice makes a man perfect. And thank you, Shikanda sir. He's my guru. He has such a divine place in my heart. No one can replace it. Thank you, Shikanda sir. I would like to say, like I say, if Shikanda sir comes, I'll come to class, or else I won't. Always they comment me. Unga sir vandadane nee varuva. நீ ஒன்று நான் எங்களுக்காகலாம் வரலல்ல, உங்கள் சார் வந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னு. So I'm very happy that I take that as a positive thing. Yes, I need my sir to present here. I'm learning something new from him, and he's everything for me. Thank you so much. அனைத்து டீச்சர்களுக்கும் நன்றாக இன்னும் பாடம் சொல்லிக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். இது சொன்னீங்க பாருங்க சார், இதுதான் சரியான விஷயம். My name is Kadarajan for Velamal Bodhi campus. I dance Dinesh sir, Tipu sir, and Sikandar sir, and Moni sir. I finished in Grade 1 Piano Legend School. Thank you. Rosie ma'am, Rosie ma'am. Thank you. சார், உங்களுடைய தாராளமாக வரலாம். ஹலோ, குட் ஈவினிங் டு ஆல். ஸோ ஆக்சுவலி நாங்கள் தேனியிலேருந்து வரோம். ஆக்சுவலாக இந்த ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது
ஒய்ஃப் தான் அவங்க தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மியூசிக்கில் வந்து பையனை வந்து நிறையா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அவங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலி இஸ் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஸ்டடீஸ்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ இது ஒரு இன்டென்ஷன். நான் வந்து மியூசிக்கில் நியூ எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் பேரலாக நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் அவங்க எங்களுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு இன்ஸ்டியூட் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் நிறைய பீப்புள்ஸ் வந்து வெளியில் போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஆடிட்டோரியம் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணி இருக்கும்போது அது நாங்கள் வெளியில் நின்று பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட் டைமாக. அப்போ தான் அந்த தாட்ஸே வந்தது. ஆக்சுவலாக நாங்கள் தேனியிலேருந்து வரனால உங்களுக்கே தெரியும், மோஸ்ட் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, மியூசிக் இண்டஸ்ட்ரி எல்லாமே பீப்புள்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ இது பை பிளட்லேயே அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரியும். பட் இருந்தாலும் இது ஒரு பெரிய அவுட்கம்மாக இருக்கும் எனக்கு பையனுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் டீச்சர்ஸ் என்கரேஜிங் த ஸ்டாஃப்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். புகழ் பேரண்ட்ஸ், ஆலன் ஆண்டர்சன் வாங்க சார். கனவுன்னே சொல்லலாம். நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, இட் இஸ் நாட் மெட்ரோ சிட்டி, இட் இஸ் டெவலப்பிங் சிட்டி. இட் இஸ் நாட் லைக் சென்னை, பெங்களூர், பாம்பே அந்த மாதிரி. ஸோ எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆசை என்னென்னா, நம்ம ஸ்கூல்லேருந்து லேர்ன் பண்ணிவிட்டு நிறைய பிள்ளைங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. நிறைய பிள்ளைங்க போயிருக்காங்க. இப்போது புஷ்பா மூவி பார்ட் 1 பார்ட் 2 அதிலெல்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமரு. அண்டு ரூபன் அப்படின்ற மூவி என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய மூவிஸில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. கஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்யாவுடைய மூவி ஒன்று வந்தது. ஸோ அதுவும் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணுது. ஸோ சரிகமப்பா எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஓகே. ராகவா அப்படின்னு சொல்லி யாருன்னா தெரியுமா? பபுல்கம் பேபி தெரியுமா? ஸோ அவங்க எல்லாருமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, அந்த ஸ்டேஜில் போயிட்டு அவார்டு வாங்கணும். நம்ம ஸ்கூல்லேருந்து போயிட்டு லேர்ன் பண்ணிட்டு போயிட்டு அந்த ஸ்டேஜில் போயிட்டு அவார்டு வாங்கணும். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஆகட்டும், சரிகமப்பா ஆகட்டும், வெள்ளூர்லேருந்து போயிட்டு அங்கே வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் we are planning to organize every year இந்த சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோக்ராம். யாரையாச்சும் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு நாங்கள் வந்து பண்ணுவோம். லாஸ்ட் இயர் வந்துட்டு ஸ்டீஃபன் ஜேக்கரியா, இன்டர்நேஷ்னல் சிங்கர். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸ்டீஃபன் ஜேக்கரியா யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் இயர் பண்ணோம். ஸோ இந்த இயர் ஒரு ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ பட்டு ரொம்ப ரிஸ்கியான விஷயம். சர்ப்ரைஸ் உடைச்சிடலாமா? கண்டிப்பாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் வேணும் அதுக்கு. ஏன்னா he is the top most 5 மியூசிக் டைரக்டர்ல ஒருத்தர். Yeah, 1 2 3 4 GV Prakash. He is going to come to our event coming Jan 4th 2026. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் எ பிக் ஈவெண்ட்டாக மாற போகுது. லெஜண்ட் ஸ்கூலில் எங்கேயோ போகுது. ஸோ இதில் பேரண்ட் ஆகிய உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும், உங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் எங்களுக்கு வேணும். ஸோ அதை விட ரொம்ப சப்போர்ட் வேணும் எனக்கு. ஏன்னா இட் இஸ் நாட் ஏ சாதாரண ஈவெண்ட் ஒன்று நடத்திட்டு போயிட்டோம், ஜஸ்ட் ஒரு 5 lakhs ஒரு 10 lakhs அந்த மாதிரி கிடையாது. இட் கோஸ் மோர் தென் 40-50 lakhs போகும் இந்த ப்ரோக்ராம். ஸோ இவ்வளோ பெரிய அந்த ஜிவி பிரகாஷ் வராரு, அவங்களுடைய கையால் நம்ம பிள்ளைங்க சர்டிஃபிகேட் வாங்குறாங்க அப்படின்னாலே அது எவ்வளோ ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம். ஸோ அவங்க கிட்ட கூட நம்மளால எல்லாம் போக முடியாது. பட்டு என்கிட்ட லேர்ன் பண்ண நிறைய பிள்ளைங்க அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்மளால் ரீச் பண்ண முடியுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஆர் யூ ஹாப்பி எவ்ரி ஒன்? ஓகே. ஸோ another 6 months ஒன் மோர் எக்ஸாம் வரும்.
ஸோ இந்த லோயர் கிரேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, கிரேட் 1, 2, 3 இதெல்லாம் வந்துட்டு எவ்ரி 6 மந்த்ல நம்ம வந்துட்டு ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆஃப்டர் 4th கிரேடுக்கு அப்புறமா இட் வில் டேக் 9 to 12 months ஆகும் 5th கிரேட் வரைக்கும். அதுக்கப்புறமா டெஃபினெட்லி 6th கிரேட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 1 to 1.5 year ஆகும். லைக் நம்ம வந்துட்டு ஸ்கூல் ஸ்டடீஸ் நம்ம வந்து 10th 11th 12th படிக்கிற மாதிரி தான். கிரேட் எக்ஸாம்ஸ் 6, 7, 8 எல்லாம் படிக்கும்போது மோர் தென் 1.5 year கூட ஆகலாம். சில பிள்ளைங்களுக்கு இட் வில் டேக் 2 years டைம். நானெல்லாம் சாதாரணமாக தான் படித்தேன். நானெல்லாம் 2 yearsல 8th கிரேடே முடிச்சிட்டேன். 2 year படிக்கல, 2 yearல 8th கிரேடே முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஜஸ்ட் டிப்பு எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 6 monthsல 6th கிரேட் முடிச்சிட்டாரு. முனியர் இருக்காரு இல்லைங்களா, நான் பிகினிங்ல சொல்றேன், ஜஸ்ட் 6 monthsல 5th கிரேட் முடிச்சார் அவரு. தினேஷ் ஜஸ்ட் 4 monthsல 5th கிரேட் முடிச்சார் அவரு. ரோசி மேம் வந்து ஜாயின் பண்ணி இங்க 3 months தான், ஜஸ்ட் 3 monthsல 3rd கிரேட் முடிச்சாங்க. ஸோ இதெல்லாமே நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நாலேஜ் நம்ம ஈஸியாக கெயின் பண்ணிக்கலாம், பட் ஸ்கில்லாக வர்றது தான் கஷ்டம். ஸ்கில்லாக நம்ம ஈஸியாக கொண்டு வர முடியாது. ஸ்கில்லாக கொண்டு வரதுக்காக இப்போது ஒரு 10 வயசு பையன் ஓடுறான்னா அவங்க கூட நம்மளால் ஓட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் வேணும். அட்லீஸ்ட் அவங்க ஈக்குவலாக ஓடுறதுக்காகவாவது நமக்கு ப்ராக்டிஸ் வேணும். அவங்க 1/2 hour பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம 1 hour பண்ணணும். ஸோ மேக் தெம் டு ப்ராக்டிஸ். ஓகே, எவ்ரிடே லைக் ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு அடிஷ்னலாக ஒரு மியூசிக்கும் கொடுத்துருங்க நீங்கள். இதுதான் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு. ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இந்த டைமில். ஸ்கூல்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி 40 minutesக்கு ஒரு பீரியட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் another 40 minutesக்கு மேலே சேம் சப்ஜெக்டை நம்ம மைண்ட் அப்சர்வ் பண்ணாது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஈவினிங்ஸில் என்ன பண்ணுங்கள், பசங்க கொஞ்ச நேரம் டியூஷனுக்கு போகிறாங்க இல்லை சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மைண்டை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் மியூசிக்கை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். இதை வர ஷெட்யூலாகவே மாற்றுங்க. ஸோ யுவர் சில்ட்ரன்ஸ் வில் பி அச்சீவ். நிறைய நீங்கள் நினைக்கிறத விட பெட்டராக வருவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் கம்மிங். ஸோ see you soon again. ஸோ in next exam. ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ நாங்கள் இத்தனை பேருமே வந்து ஸோ சார் சொன்ன மாதிரி 3 monthsல 4 monthsல நாங்கள்லாம் கிரேட் முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னார். ஸோ நாங்கள் அந்தளவுக்கு எக்ஸாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரைன் பண்ணவர் அவர் சிக்கந்தர் சார் தான். ஸோ அவருக்கு எல்லாருமே ஜஸ்ட் ப்ளஸிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் கிரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த எவ்ரி 6 months ஒன்ஸ் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து 4th month தான் எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 சப்ஜெக்ட் அப்படின்னும் போது இது ஒரு மியூசிக் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் பசங்களை பிகினிங்லேருந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுங்க. அப்போது ஆரம்பத்துலேருந்து வந்து நம்ம என்ன ட்ரைன் பண்ணுறோம் அப்படின்றத விட அந்த எண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்குமே கஷ்டம், வேறு ஸ்டூடெண்ட்ஸுங்களும் கஷ்டம். கூட்டிகிட்டு உங்கள் ஒர்க் எல்லாமே விட்டுட்டு நீங்கள் வரீங்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அதை நீங்கள் பிகினாகவே கொஞ்சம் ஆரம்பத்துலேயே கொஞ்சம் ட்ரைன் பண்ணுங்கன்ட்டு தான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறோம். ஸோ இதை பற்றி நம்ம தினேஷ் சாரும் பேசுவார். எல்லாருக்கும் குட் ஈவினிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டீச்சர்ஸ் இங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் அவங்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். லாஸ்ட் 2 months வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டோம். நாங்கள் போட்ட எஃபெக்ட் வந்து வீணாக போகலை. ஒரே நிமிஷம் தினேஷ், சாரி. நான் வந்துட்டு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய ஸ்டாஃப்ஸுக்கு தான் சொல்லணும். மெயினாக ஈவன் பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களோ அதை விட மார்னிங் அண்ட் ஈவினிங் அவங்களுடைய ஜாபுக்கு கூட போகாமல் அவங்களுடைய வேலையை எல்லாம் விட்டு இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸு தினேஷ், டீப்பு, முனீர், ரோசி, மணி, இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு ஹார்ட் ஒர்க் அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க. அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த அளவுக்கு ரிசல்ட்டை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணலாம் முதல்ல. ஸோ தேங்க்யூ மை டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ணா.
அதே போல் உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே தேவை. தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, மியூசிக் கிளாஸ் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரம் இருக்காதீங்க. வீட்டில் என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்றத ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள். எந்த டவுட்னாலும் வந்து பிள்ளைங்களை தாராளமாக கேட்க சொல்லுங்கள். எல்லாம் வந்து இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் வெல் ட்ரைன். அதனால் வந்து தொடர்ந்து உங்களோட பிள்ளைகளை நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. 8th grade வந்து அவங்க முடிக்கும் போது அவங்களோட லெவலே வந்து வேறு மாதிரி இருக்கும். அவங்க படித்து அவங்க டாக்டராகி இன்ஜினியர் ஆகி சம்பாதிக்கிறத விட இந்த மியூசிக்கில் அதிகமாக சம்பாதிப்பாங்க. இப்போ ஜிவி பிரகாஷ் அவர் வராரு அப்படின்னாக்கா எத்தனை லட்சம் வாங்கி போவார் தெரியுங்களா? நீங்கள் டாக்டர் ஆனால் கூட அவ்வளோ சம்பாதிக்க முடியாது. உங்களுடைய பிள்ளைங்களை இன்ஜினியர் ஆக்கினா கூட அவ்வளோ சம்பாதிக்க முடியாது. ஆனால் இந்த மியூசிக் லைனில் உங்களுடைய பிள்ளைங்க வந்து நல்லா ஷைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவோ சம்பாதிக்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்காக படிக்க வேணாம்னு நான் சொல்லலை. 2 விஷயமும் வந்து நீங்கள் நல்லா கேர் கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்கள். ஒருவேளை மார்க் கம்மியாக எடுத்திருக்கலாம், ஒருவேளை ஃபெயில் கூட ஆகிருக்கலாம். லாஸ்ட்டாக இங்கே சொன்ன மாதிரி கதிரழகன் அது சார் இருக்கார். ஒரு குழந்தை வந்து ஃபெயில் ஆகிட்டான். ஏன்னா வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது பயம். இங்கே நல்லா வாசிக்கிறவங்க வந்து அங்கே உள்ளே போனாக்கா சரியாக வாசிக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இவங்க மேடம் 2 வாரத்துக்கு முன்னாடி என் பையன் சரியாக வாசிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ உள்ளே போய் டிஸ்டிங்ஷன் வந்துட்டான். அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா பிள்ளைங்களுடைய மனநிலை முத ஃபாரினர் நம்ம ஆளுங்கன்னா கூட பரவாயில்ல, ஃபாரினர் அவங்களுடைய லாங்குவேஜ் புரியணும், இவ்வளோ ஃபியர் இதெல்லாம் வந்து பிள்ளைங்க வந்து எதிர்நோக்குறாங்க. அதனால் உங்களோட பிள்ளைங்களை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்க ஃபெயில் ஆகிருந்தாலும் சரி, பாஸ் ஆகிருந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க. நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா நாங்களும் வந்து அவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருப்போம். நாங்களும் நல்லா சொல்லிக் கொடுப்போம். நாங்களும் சந்தோஷப்படுவோம். இப்போ இவ்வளோ பேரண்ட்ஸ் வந்தீங்க, இவ்வளோ பிள்ளைங்க வந்தீங்க. முக்கியமாக எங்களுடைய ஃபவுண்டர் அண்ணனுக்காகவும் கூட இருக்கிற மேனேஜர்ஸ் ஒவ்வொருத்தருக்காகவும், டீச்சர்ஸ், முக்கியமாக அக்கா சமாதானம் அக்கா, இங்கே இருக்கிற எல்லாருக்காகவுமே நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். So one more thing, dear parents, the RSL Rock School Music அப்படின்றது நிறைய பேருக்கு இங்கே இன்னும் சரியாக தெரியாது, கிளாரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். இட் இஸ் கண்டெம்பரரி மியூசிக். ஓகேங்களா? இது வந்துட்டு ஆஃப்கால் யூனிவர்சிட்டி, இங்கே லைக் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி எப்படி இங்கே லோக்கல் ஸ்டேட்ஸில் இருக்கோ, இது வந்துட்டு வேர்ல்டு வைடில் ஒரு ஆர்கனைசேஷன். இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு யூனிவர்சிட்டி. rslawards.com அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா மியூசிக்கை ஆர்கனைஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் வரைக்கும் கொண்டு போகிற யூனிவர்சிட்டிஸு ABRSM, ட்ரினிட்டி, ராக் ஸ்கூலு, இந்த லண்டன் காலேஜ் ஆஃப் மியூசிக், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ராக் ஸ்கூலு ரொம்ப பெரிய லெவலில் இருக்காங்க. பிகாஸ் இவங்க மட்டும்தான் வந்துட்டு UK அண்ட் US 2 கவர்மெண்ட்டு கூடவும் டைப் பண்ணி ஒரு ரெகக்னைசேஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டில் உங்கள் பசங்க யாராச்சும் 8th grade கம்ப்ளீட் பண்ணி இருந்தாங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது 10 points அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கோர் மார்க் ஆட் ஆகும். ஈவன் எந்த கோர்ஸ் அவங்க படிக்கிற மாதிரி இருந்தாலும் 10 marks ஆட் ஆகும். ஈவன் அவங்க மெடிசன் படிக்கட்டும், ஜேர்னலிசம் படிக்கட்டும், இன்ஜினியரிங் படிக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 10 points அவங்களுக்கு ஆட் ஆகும் இந்த யூனிவர்சிட்டியில். ஸோ இந்த யூனிவர்சிட்டி நம்ம இங்கே வெள்ளூருக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருடைய பேரண்ட்டுமே கொஞ்சம் உங்கள் பிள்ளைங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைங்க இந்த யூனிவர்சிட்டியில். ஏன்னா இது கண்டெம்பரரி மியூசிக்கு. நம்ம கர்நாடிக் நம்ம சினிமா பாட்டு நிறைய கேட்போம் இல்லைங்களா? இதே கர்நாடிக் மியூசிக் கேட்போமா? கர்நாடிக் மியூசிக் கேட்போமா? அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. தியாகராஜ பாகவதர் காலம், சீர்காழி மகாலிங்கம் காலம், அதெல்லாம் மலையேறி போச்சு. இன்னைக்கெல்லாம் அனிருத் சாங்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி மியூசிக் தான் இது. ராக் ஸ்கூல் அப்படின்றது கண்டெம்பரரி மியூசிக்கு. இன்னைக்கு என்ன சாங், இன்னைக்கு என்ன மியூசிக் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை லைக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க பசங்க. ஸோ லெட் தம் டு ப்ராக்டிஸ், மேக் எ ஷெட்யூல், அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க சொல்லுங்கள். அதே நேரத்தில் எங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்டு நிஷாந்தி கம். வார்த்தை பேச போகிறாங்க. இருக்குது. ஸோ எங்கள் லெஜண்ட் ஸ்கூல் சார்பாக எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். செக். ஹலோ, வணக்கம் வெள்ளூர். நான் லெஜண்ட்ஸ்
ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் உடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் பேசுகிறேன். ஸோ எங்களுடைய மியூசிக் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பியானோ, கீபோர்டு, கிட்டார், ட்ரம்ஸ், வயலின், சாக்ஸோஃபோன், ட்ரம்பட், வோக்கல்ஸ், எய்தர் கர்நாடிக் அண்ட் வெஸ்டர்ன், ட்ரம்ஸு, சவுண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸு, டான்ஸில் லாக்கிங், பாப்பிங்கு, ஹிப்ஹாப்பு, பீபாயிங்கு, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் கம் அண்ட் விசிட் அவர் ஸ்கூல். நாங்கள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக லண்டன் யூனிவர்சிட்டி ராக் ஸ்கூல் கூட டைரெக்டாக டைப் பண்ணியிருக்கோம். அஃபிஷியல் எக்ஸாமினேஷன் சென்டர் ஆல்சோ இன் வெல்லூர் சிட்டி. நான் 4 டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் டைரக்டராக இருக்கிறேன், இன்க்ளூடிங் வெல்லூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட். இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் நான் வந்து டைரக்டராக இருக்கிறேன். அஃபிஷியல் எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ வி ஆர் கண்டக்டிங் எக்ஸாமினேஷன் ஹியர் வித் ஃபாரின் எக்ஸாமினர்ஸ். டைரெக்டாக எக்ஸாமினர்ஸு கம்மிங் ஃப்ரம் லண்டன்லேருந்து இங்கே வருவாங்க. ஸோ யாராச்சும் மியூசிக் லேர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டைரெக்டாக நம்ம ஸ்கூலில் வாங்க, வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான ஒரு டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 9952899655 இந்த நம்பர். அனதர் நம்பர் 9486370578 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இட் இஸ் அஃபிஷியல் ஸ்கூல் அண்ட் தென் ISO 9001 2015 சர்டிஃபைட் ஸ்கூல் ஆல்சோ. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.